குற்றப்பரம்பரை பாகம் 15. வையத்துறையை வாய்க்கு வாய் புகழ்ந்து கொண்டிருந்தார் வேயன். 2 பேருக்கும் கரியையும் சோற்றையும் அங்கம்மா அள்ளி அள்ளி வைத்தாள். அன்னமையில் ஓரத்தில் நின்று ஐயா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். நகை பெட்டியோடு உச்சி நத்தத்தை விட்டு கிளம்புற நேரம் ஊர் திரண்டு வந்துருச்சு. பெட்டிக்கு முன்னாலே வையத்துறையும் வில்லாயுதமும் போறாங்க. பின்னாலே நான் வர்றேன். திரண்டு வந்தவங்க 200 பேரு, நாங்க 20 பேரு. கூட்டத்தை கண்டதும் தொழிலுக்கு இழுக்க வந்துருமோன்னு நான் கூட பதறி போனேன். வையத்துறை சுதாரிச்சு வேல்கம்பாலே ஒருத்தனை இழுத்தாட்டினான். அப்புறம் வில்லாயுதம் ஒருத்தனை கை வச்சான். கூட்டம் பதறி பின்வாங்கிருச்சு. இந்த தொழிலுக்கு அந்த சுதாரிப்பு தான் வேணும். கலக்கத்திலே கை முந்தனு என்றபடி இடதுகை வாக்கில் அமர்ந்திருந்த வையத்துறையின் தோளில் தட்டி கொடுத்தார் வேயன். மானத்தை காப்பாத்திட்டான் வையத்துறை. ஒரு கை சோறை அள்ளினார். அகப்பை நிரப்பிய கரியை புள்ளி அங்கம்மா வையத்துறையின் தட்டில் விட்டாள். போதுமாட்டா? வாய் நிறைய சோரோடு அகப்பையை தடுத்தான் வையத்துறை. சாப்பிடுப்பா. மறுபடியும் அகப்பையால் கரியை போதினாள். கொண்டு வந்த செம்பு தண்ணீரை வையத்துறையின் முன்வைக்க குனிந்த அன்னமயிலின் கழுத்தில் ஒரு தழும்பு கிடந்தது. ஓநாயின் பல்பதிந்த தழும்பு. அங்கம்மாவுக்கு பழைய நினைவு ஓடியது. கொம்பூதியில் வந்து குடியமர்ந்த நேரம் வீடு வாசல் எதுவும் கிடையாது. ஓலை குடிசைகளை போட்டு உட்கார பெரும்பச்சேரி சனங்க தான் உதவினது. கொம்பூதிக்கு வந்தபின் பிறந்தவள் அன்னமயில். வையத்துறை இங்கேயேதான் கிடப்பான். பெரும்பச்சேரிக்கு போக மாட்டான். அப்பன் திருவேட்டை வந்து இழுத்து கொண்டு போனால்தான் உண்டு. வில்லாயுதத்தை பிரியாமல் திரிவான் வையத்துறை. ஒரு நாள் ராத்திரி ஆம்பளைகள் தொழிலுக்கு போயிட்டாங்க. அன்னமையில் 6-7 மாதம் குழந்தை. ஓலை குடிசைக்குள்ளே ஒரு பக்கம் அங்கம்மாவும் பச்சை குழந்தை அன்னமயிலும் படுத்திருக்க, கொஞ்சம் தள்ளி வையத்துறையும் வில்லாயுதமும் படுத்திருந்தாங்க. சாமத்திலே ஓலையை விலக்கி விட்டு உள்ளே நுழைஞ்ச ஒரு ஓநாய் தூங்கி கிடந்த பச்சை மண்ணை கத்தவிடாமல் கழுத்தை கவ்வி இழுத்துக்கிட்டு போச்சு. போற போக்கிலே குழந்தை வையத்துறை மேலே புரசவும் முழிச்சிட்டான். ஓநாயை பார்த்தவன் கத்தலே கதறலே. கைவாக்கிலே கிடந்த வளரியை கெடுத்து குறிபார்த்து ஒரே எரி. பிள்ளையை போட்டுவிட்டு ஓநாய் மூளையோடு ஓடி போயிடுச்சு. அன்னமயிலோட உயிரை காப்பாத்தினவனும் வையத்துறைதான். ஓநாய் பல்பட்ட இடம் தான் அன்னமயில் கழுத்திலே தழும்பாக கிடக்குது. கழுத்து தழும்பை தடவுகிற போதெல்லாம் அன்னமயிலுக்கு வையத்துறையின் ஞாபகம்தான் வரும். குடிலின் பூசி முழுகிய தரையில் வில்லாயுதத்தின் விரல்கள் மெல்ல ஊர்ந்து போக, இசைவாய் வஜ்ராயணியின் தேனடை மேனி முன்னே அசைந்தது. இடைவெளி நெருப்பாய் தகித்தது. வீணையின் தந்திகளில் காற்று படர்ந்து இசைத்தது. என ஓர் உள்நாதம் சுருதியை உயர்த்தி கொண்டே போனது. சம்மங்கி ஆறு ஓர் ஆரவாரத்துக்கான அமைதி காத்தது. படுக்கையாய் விரிய ஆற்றங்கரை கொடிமலர்கள் போட்டி போட்டன. அவயங்கள் எல்லாம் தகனத்துக்கு ஆயத்தமாயின. குடிலின் அஸ்திவாரங்கள் பலங்கொண்ட மற்றும் வலுவாய் காலூன்றி நின்றன. இருவருக்கும் இருந்த சின்ன இடைவெளி தீ எரிந்தது. பற்றி எரிய திசைகள் மூண்டு கிடந்தன. வஜ்ராயணி மான் வந்துருச்சு. புதுவை தண்ணீரோடு கத்திக்கொண்டே படியேறி ஓடி வந்தான் ஹசார்தினார். கையூன்றி எழுந்த வில்லாயுதம் வெளியேறினான். குடிலின் முற்றத்தில் இருந்து தாவி குதித்தவனின் முகத்தை ஹசார்தினார் பார்த்து விட்டான். கேடு நெருங்கிவிட்டது. நெஞ்செல்லாம் பதைவதைத்தான் ஹசார்தினார். ஐயா, வாசல் பக்கம் அங்கம்மா ஆந்தி பார்த்தாள். கும்பிடுகிறேன் தாயி. பெருநாளி பச்சை முத்து வந்திருக்கேன். கட்கத்தில் தோணி சாக்கை இடுக்கியிருந்தாள். பாப்பா பச்சை முத்து? ஆமா தாயி. திண்ணையில் இருந்த பெட்டியையும் பெட்டி மேல் இருந்த கழுகையும் பார்த்த பச்சை முத்துவுக்கு கையெல்லாம் முணுமுணுத்தது. யாராவன்? பச்சை முத்தா? ஆமா ஐயா. தலை நீட்டி உள்ளே பார்த்தான். வேயண்ணாவும் வையத்துறையும் அருகருகே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அது யாரு? பெரும்பச்சேரியானா? முகம் சுழித்தான்
பச்சைமுத்து. ஏப்பா பச்சைமுத்து, உனக்கு ஏன் மூஞ்சி கோணுது? ஒண்ணுமில்லேதாயி. ஐயா எவ்வளவு பெரிய மனுஷன், அவருக்கு சமதையா உள்வீட்டுக்குள்ளே இவனை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு, அதுதான், வேற ஒண்ணுமில்லேதாயி. வேயண்ணாவுக்கு சுரீர் என்றது. தண்ணீர் செம்பை எடுத்து வாசலை பார்த்து வீசினார். செம்பு கதவிட்டு தெருவுக்கு ஓடியது. ஏய் பச்சைமுத்து, இந்த வேலையை எல்லாம் பெருநாளியோடு நிறுத்திக்கோ. இவன் யாரு? இவனுக்கும் கொம்பூதிக்கும் உள்ள துடுப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஓரக்கரையிலே ஒதுங்கி கிடந்த எங்க சனத்தை எல்லாம் உசுப்பி உயிர் உண்டாக்கி கொம்பூதியை காட்டி குடி ஊன்றி வச்சது இவனும் பெரும்பச்சேரி சனமும்தான். அந்த தைரியமும் இரக்கமும் வேறு எவனுக்காவது உண்டா? கை கழுவி விட்டு எழுந்தார் வேயண்ணா. பச்சைமுத்து பதறி போனார். என் மகன் வில்லாயுதம் கூட எனக்கு சமதையா உட்கார முடியாது. வையத்துறை ஒருத்தன்தான் உட்கார முடியும். சொல்லும் போதே நன்றி பெருக்கில் வேயண்ணா தழும்பி போனார். எங்களாலே இவனுக்கு கிடைச்சது ரத்தமும் காயமும் தான். பெரும்பச்சேரி சனத்துக்கு எதுவுமே செய்யலே. ஐயா மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. வேயண்ணா வாசலில் கலற்றி போட்டிருந்த செருப்புகளை தொட்டு தொட்டு கும்பிட்டான் பச்சமும். திண்ணையில் வந்து வேயண்ணா அமர்ந்தார். திருநாளியில் இருந்து வரும் போதே வேயண்ணாவுக்கு பிடித்த சுருட்டு வெத்தலை பாக்குகளை ஒரு ஓலை கொட்டான் நிறைய வாங்கி வந்திருந்தான். வேயண்ணாவின் காலடியில் அமர்ந்து வெற்றிலை காம்புகளை கிள்ளி சுண்ணாம்பு தடவி கொடுக்க ஆரம்பித்தான் பச்சைமுத்து. அவன் கண்ணெல்லாம் பெட்டியின் மீது இருந்தது. ஒரு வண்டி நிறைய தானியம் எல்லாம் நேத்தே அனுப்பி வச்சுட்டேன் ஐயா. தாம்பூலத்தை நீட்டினான். எல்லாம் வந்துச்சு என்றவர் சுருட்டை பற்ற வைத்து கொண்டே, பச்சைமுத்து, நீ சொன்ன மாதிரி உச்சினத்தம் பெட்டியை கொண்டு வந்தாச்சு, எடுத்துக்கோ என்றார். சுருட்டு புகையை இழுத்து ஊதியபடி. வாயெல்லாம் பன்னிறைய, ஐயா பச்சைக்குடி தப்புமா என்றவன் பெட்டி மேலே கழுகு ஈனக்குரலில் இழுத்தான். ஈரக்கையை உடைத்தபடி வாசலுக்கு வந்த வையத்துறை கழுகை பிடித்து திண்ணையில் விட்டான். உங்கம்மாவும் பின்னால் அன்னமையும் வந்தார்கள். பச்சைமுத்து பெட்டியை திறந்தான். ஆபரணங்கள் ஜொலித்தன. கண்ணெல்லாம் ஒளிவிட ஒற்றை வடம் சங்கிலி ஒன்றை மட்டும் எடுத்து அன்னமயிலுக்கு முன் நீட்டி, ஆத்தா வச்சுக்கோங்க என்றான். வேயண்ணா மறித்து, அந்த வழக்கமெல்லாம் எங்க சனத்துக்கு கிடையாது. குதிரை வால் ரோமமும் குண்டுமணியும் போதும் எங்க பொண்ணுகளுக்கு என்றவர். பச்சைமுத்து, எங்க சனம் பசியாம கஞ்சி குடிக்கணும், அதுக்கு உண்டானதை அனுப்பிவை. புகையை உள்ளே இழுத்தார். அன்னமயிலு, ஆத்தாவுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் வேண்டாமா ஐயா? அன்னமயிலுக்கு என் தங்கச்சி மகன் நரிவேலுதான் மாப்பிள்ளை. 2 வீட்டு வளரியையும் கைமாற்றினால் கல்யாணம் முடிஞ்சது. பச்சைமுத்து சங்கிலியை பெட்டிக்குள் போட்டு மூடினார். அன்னமயில் கழுத்து தழும்பை தடவி கொடுத்தாள். வையத்துறை கழுகின் வாயில் விரலை கொடுத்து விளையாடி கொண்டிருந்தான். மூடிய பெட்டியை பச்சைமுத்து கோணிப்பைக்குள் திணித்தான். கழுத்து வரை சந்தோஷம் கட்டி கிடந்தது. 3 தலைமுறைக்கு தாங்கும் இந்த நகை. குனிந்து குனிந்து கும்பிடு போட்டான். நான் வரட்டுமா ஐயா? வரட்டுமா தாயி? தலையில் ஏற்றிய கோணிப்பைக்குள் நகைகள் குலுங்கின. இந்த போட்டி பயலுகளுக்கு வேல்கம்பிலே விளக்கெண்ணெயை போட்டு உருவத்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஊரை கடக்கும் வரை பம்மளமாட்டம் போட்டு நடந்து போனான். வனங்களிலும் மலைகளிலும் அலைந்து திரியும் நாகமுனி மூக்கு வியர்த்தது. தன் குடிலுக்குள் ஓர் அந்நிய ஆண் வாடை பிரவேசித்து விட்டதை இங்கிருந்தே மோப்பத்தில் கண்டு கொண்டான். விழி நெருப்பில் உருவம் கருகியது. காடு குலுங்க கத்தினான். அசாதினார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.